விஜய் அரசியல் கட்சி தலைவராகவும் சரி, 30 வருஷத்துக்கு மேலே அனுபவம் உள்ள ஒரு நடிகராகவும் சரி, பக்குவம் இல்லாதவர் அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கரூரில் விஜய் பிரச்சார கூட்டத்தில் ஒரு 40 பேருக்கு மேலே இறந்து போன அந்த சம்பவம் நடந்து 3 நாளைக்கு அப்புறம் விஜய் வெளியிட்ட வீடியோவில் முதல்வர் ஸ்டாலினை பார்த்து ஒரு சவால் விட்டுருப்பார். சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன், என்ன வேணாலும் செய்யுங்க. இதை பார்த்த நிறைய பேர் என்னைய அவர் சினிமா பஞ்ச் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு, கொஞ்சமாச்சும் மெச்சூரிட்டி வேணாமா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் இது விஜய்க்கு புதுசு கிடையாதுங்க. ஏற்கனவே பிகில் ஆடியோ லான்ச்சில் ஒரு செட்டப் கேள்வி கேட்டாங்க, என்னங்க அவங்க படம் ரிலீஸ் சமயத்திலாம் அசம்பாவிதங்கள் நடக்குது அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் நீங்களே பாருங்கள். பொழுது ரிலீஸ் சமயத்தில் சில வருத்தமான விஷயங்களும் நடக்குது. உங்களோட ஃபேன்ஸ் உங்களுக்காக ஆசையாக வைக்கிற அந்த போஸ்டர்ஸை கிழிக்கிறாங்க. தியேட்டரில் ரிலீஸ் சமயத்தில் வரவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஒரு அஜிடேஷன், ஒரு மன வருத்தம், அப்செட்டாக, டிஸப்பாயின்மெண்ட்டோட இந்த மாதிரி விஷயங்களை உங்கள் ஃபேன்ஸ் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்களா சார்? கண்டிப்பாக வருத்தம் தாங்க. அவங்க எந்த அளவுக்கு வருத்தப்பட்டாங்களோ அதே அளவு வருத்தம் எனக்கும் தான். அந்த தேட்டருக்குள்ளே சில அவங்க சின்ன சின்ன செலிப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க. நானும் பல வாட்டி சொல்லி பார்த்துட்டேன், ஏன்பா இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு. ஆனால் கேட்குற மாதிரி இல்லை நீங்கள். ஸோ கம்மிங் டு யோர் பாயிண்ட் இஸ், என்னுடைய ஃபோட்டோவை கிளிங்க, பேனரை உடைங்க, எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லைங்க. ஆனால் என் ரசிகை மேலே மட்டும் கை வைக்காதீங்க. இப்படி பக்குவம் இல்லாமல் தன்னோட ரசிகர்களை, தொண்டர்களை எல்லாத்தையும் உசுப்பேற்றி சினிமா பஞ்சு பேசிகிட்டு இருக்கிற விஜயை சிஎம் கேண்டிடேட்டாலாம் இல்லை, ஒரு எம்எல்ஏவை கூட தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறது தான் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லது.